சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வரப்போற 2025வது ஆண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நெருக்கடிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். இந்த 2025வது வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உங்களால ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால தனுசு ராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமைகள் இருந்தும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காம துரதிர்ஷ்டசாலியா வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல நீங்க தொடர்ச்சியா ஏமாற்றங்களை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டே வரீங்க. உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நடக்கல. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால நடத்தி காட்டவும் முடியல. சின்னதா ஒரு முயற்சி ஆரம்பிச்சு நீங்க ஒரு காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல காரிய தடைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே வருது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்காதபடி நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே வருது. பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, ஆசைப்படுறது ஒண்ணு, கிடைக்கிறது ஒண்ணு, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கடந்த 3 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு வரீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கைய உங்களால வாழவே முடியல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சொந்தமா தொழில் செய்யணும், நம்ம சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கிற பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனாலும் உங்களால சொந்தமா தொழில் செய்யவே முடியல. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து தோல்வியிலே தான் முடிஞ்சிட்டு வருது. அப்படி இல்லைன்னா தொடர்ந்து தடைகளை சந்திச்சுக்கிட்டே வருது. ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி கடந்த 3 வருஷத்துல ஏதாவது தொழில இறங்கி இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த தொழில உங்களுக்கு பெரிய அளவுல வருமானம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு தொழில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கும், தொழில் வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. உங்களோட தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகள், நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்தே உங்களுக்கு சரியான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. உங்களோட குடும்பமும் சொந்த பந்தங்களும் உங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, நீங்க தனியாவே போராட வேண்டிய ஒரு சூழல் தான் கடந்த 3-4 வருஷங்களா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கோ அல்லது உதவிகளை செய்யறதுக்கோ யாருமே இல்லாம தனி ஆளாவே நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தாலும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம நீங்க தனியாவே போராடிட்டு இருப்பீங்க. அப்படிங்கறதால நிறைய மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின பயமும், நம்மளால எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியலையே அப்படிங்கிற விரக்தியும் இந்த 3 வருஷத்துல கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல ரொம்ப முக்கியமா கடந்த 2024வது வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்திருப்பீங்க. மனசளவுல மன அழுத்தங்கள் ஏற்பட்டு அது மூலமா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவே நிறைய நெருக்கடிகளையும் அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க. போதா குறைக்கு உங்களோட சொந்த பந்தங்கள் மூலமாவே தேவையில்லாத விரைய செலவுகளையும் தேவையில்லாத பண இழப்புகளையும் கடந்த 2024வது வருஷத்துல நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த புது வருடமான 2025வது வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா நீங்க அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வர்றீங்க அப்படிங்கறதால இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த 2025வது வருடத்தோட கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது குரு பகவான் 6வது வீட்டிலிருந்து 7வது வீட்டுக்கு வரப்போறார்.
அதாவது ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வரப்போறார். இது ஒரு வகையில யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியான தனுசு ராசியில நேரடியா பதியும் அப்படிங்கறதால இது ஒரு இரட்டிப்பு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா குரு பகவானோட பார்வை உங்களோட ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கறதால உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது, பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. முக்கியமா உங்க குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பார்வை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் நிலங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் வாகன யோகத்தையும் கூட இந்த குரு பார்வை சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய மிதுன ராசி உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தால இந்த 2025வது வருஷத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை மதிச்சு நடந்துக்குவாங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நல்ல விதமான மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்குது, மனக்கசப்பு இருக்குது அப்படின்னாலும் இந்த குரு பார்வை அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி விட்டுரும். களத்திர ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையையும் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல களத்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில நேரடியா பதியும் அப்படிங்கறதால இந்த 2025வது வருஷத்துல சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, லாபம் எதிர்பார்க்கிற அளவுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெரிய அளவுல நஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா மந்தமான நிலைமையில இருக்கிற தொழில்கள்ல கூட மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல விதமான லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமா எதிர்பாராத திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறமா நீங்க அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வந்துருவீங்க அப்படிங்கறதால உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த அர்த்தாஷ்டம சனி நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் மனக்குழப்பங்களையும் கட்டாயமா ஏற்படுத்தும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வேலை இழப்புகள் அப்படிங்கறத கட்டாயமா ஏற்படுத்தும். வேலை செய்யற இடங்கள்ல நிறைய அவமானங்களையும் கண்டிப்பா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கும் ரொம்ப கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களை கையாளும் போது அதிக விழிப்புணர்வோட இருங்க. யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகள் ஒப்படைக்காதீங்க. உங்க கூட வேலை பார்க்கிற எல்லாரையுமே தங்கம் அப்படின்னு பரிபூர்ணமா நம்பாதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே தகரமா தான் இருப்பாங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை பறி போயிடுச்சு அப்படின்னா வேற வேலைகளுக்கு நீங்க போறதுக்கும் மனசளவுல உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கட்டாயமா ஒரு சில பாதிப்புகளை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள்ல ஆரம்பிச்சு நீங்க மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல கட்டாயமா ஏற்படும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க திடீர் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சிலர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழலை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.